இவங்க வந்து படிச்சுட்டு இருக்கும்போது எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க சார். கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஒரு வாரம் வரைக்கும் பேசுறதில்ல, ஒரு கூச்ச சுபாவத்தில் பேசாமல் இருந்தோம். ஒரு நாள் கோயிலுக்கு எதுக்கு போயிட்டு இருக்கும்போது ஊரில் 2 பக்கமும் வயல் இருக்கும். அப்போ கேட்டாங்க இவங்க, இந்த பக்கம் உள்ளதெல்லாம் புழுங்கரிசி, அந்த பக்கம் உள்ளதெல்லாம் பச்சை அரிசியான்னு கேட்டாங்க. அப்போவே நினச்சிட்டேன், இந்த மாதிரி கேள்வி போய் வேற யார்ட்டையும் ஊரில் கேட்டாத சார். நான் சென்னையில் இருந்துட்டு கிராமத்துக்கு போகிறேன் சார். சரி. அங்கே போனால் எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. இருந்து பசங்களாம் பெரிய இன்ஜினியர் ஆகிட்டாங்க. அது மருமக ஏத்தாப்புல உட்காந்துருக்கு. இவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் போயிட்டு அவங்கவுங்களையும் தனித்தனியாக ஃபேமிலியை செட்டில் பண்ணிவிட்டு வீடு எடுத்து வச்சுட்டு வந்துடுறாங்கன்ட்டு வந்தவங்க தான். 10 வருஷம் ஆகுது. 10 வருஷம் ஆகுதா? அப்படியே வந்து மகங்களோட இருக்கிறாங்க. இவருக்கு எப்படியும் சமைக்க தெரியும், தானே சமைச்சு சாப்பிட்டுக்குவாரு. மாதத்தில் என்னைக்காவது ஒரு நாளைக்கு 2-3 நாள் லீவ் போட்டுட்டு வரட்டுமே, நீங்கள் வாங்க இங்கே, நான் அங்கே வரல. இல்லை சார், நான் சொல்கிறேன். அம்மா வந்து நான் ஒரே பொண்ணு, எங்கள் அம்மாவை பார்த்துக்க ஆள் இல்லை. அங்கே கொண்டு நம்ம கிராமத்தில் வச்சுக்க முடியாது. அதனால் அவங்க சென்னையில் இருந்தவங்க. இவர் வந்து இதையே ஒரு இது வச்சுக்கிட்டு விட்டுட்டு போயிட்டேன்னா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் சார் வரோம் நாங்கள். இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் சென்னையில் இருக்கிறேன் சார். நீங்கள் சிதம்பரம் குவார்ட்டர்ஸில் ஒண்டியாக பார்த்துக்கிட்டு வானத்தை பார்த்துட்டு இல்லை, டிவி தான் எவ்வளோ நாளைக்கு தான் பார்த்துட்டு இருக்க முடியும் பொழுதுக்கா. நீங்கள் உங்கள் அம்மா கூட்டிகிட்டு அழகாக போயிட்டு சிதம்பரத்தில் இருக்க வேண்டியது இல்லை சார், அது அவங்களுக்கு உடம்பு சரியாதாங்க, அவங்களுக்கு அங்கே செட் ஆகாது சார். எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. உங்கள் அம்மாக்கு என்ன வயசு? அம்மாக்கு 70க்கு மேலே ஆயிடுச்சு. 70 வயசு ஆனாச்சு. முடியாது சொல்கிறாங்க சார். எனக்கே 60 ஆக போது, அவங்களுக்கு 10 வயசுல அவங்களுக்கு 85 வயசுக்கு மேலே ஆகுது சார்.